நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் நலம் விரும்பி ஆஸ்ட்ரோ ராஜகுமாரியின் இனிய வணக்கம். ஸ்ரீ காலபைரவரின் கருணையினாலும் அருளாலும் நோய் நொடி இல்லாமல் உங்கள் இல்லங்களில் எப்பொழுதும் இன்பம் பொங்கட்டும் என்று ஸ்ரீ காலபைரவரை வேண்டி வணங்கிக் கொள்கிறேன். இன்று நாம் 2/6/2021 காலை 6:52 செவ்வாய் பகவான் தனது நீச்ச வீடான கடகத்திற்குள் புனர்பூச 4ஆம் பாதத்திற்குள் செல்கிறார். கடக ராசியில 30 டிகிரியில கிட்டத்தட்ட 59 நாட்கள் இருக்க போகிறார். அதாவது 2/6/2021 20/7/2021 வரைக்கும் 59 நாட்கள் அமரப்போகிறார் செவ்வாய் பகவான். அது நீச்ச வீடு. அதுலயே அவர் மிருத்திகை பாகையில நிக்க போறாரு. ஆயில்ய 3ஆம் பாதத்துல அவர் நீச்சம். அதே அவருக்கு மிருத்திகை பாகையாகவும் வருகிறது. அவ்வாறாக வருவதை விட சமசத்தம பார்வையாக சனியின் 7ஆம் பார்வையில், வக்கர சனியின் பார்வையில் நீச்ச செவ்வாயின் பார்வை இருக்க போகிறது. குருவை செவ்வாய் பார்க்கிறாரு, ஆனா குரு செவ்வாயை பார்க்கல. அடுத்தது புதன் பகவான், அவரும் என்ன பண்றாருன்னா வக்கரத்துல போறாரு. 2/6/2021 இரவு 2:33 புதன் வக்கரமாகி கிட்டத்தட்ட 21 நாட்கள் அவர் வக்கரகதியில நிக்க போறாரு. ரிஷப ராசியில நிக்க போறாரு. தன் வீட்டுக்கு 12ல நிக்க போறாரு. இன்னொரு வீட்டுக்கு கன்னிக்கு 9ஆம் இடத்துல நிக்க போறாரு. ஏன்னா மிதுனமும் கன்னியும் புதனுடைய வீடுகள். அப்ப தன் வீட்டுக்கு நீச்சத்துல புத்தி காரகன் வக்கரமாக நிக்கிறது ஒண்ணு, ராகுவோட இருக்கிறதுனால கொஞ்சம் நம்ம கவனத்துல வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா, கோபத்தை அதிகமாக இருக்கக்கூடியவன் நீச்சமாகி ஆட்சி வக்கரத்தில் இருக்கக்கூடிய சனியின் பார்வையில் 2 பேரும் நிக்கிறது நல்லது இல்லை. ஒண்ணு கிரகங்கள், ஏன்னா 2 பேருமே பாவிகள் இங்க. அடுத்தது புதன் பகவான் போய் புத்தி காரகன் வக்கரமானது சிறப்பு இல்லை. அடுத்தது வக்கரமாகி ராகுவோட நிக்கிறது தான் இங்க பெரிய பிரச்சனை. அது ரிஷப ராசியில நிக்கிறாரு, நல ராசியில நிக்கிறாரு. சூரியனும் சனியும் திரிகோணத்துல சந்திச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஏன் அப்படின்னா, அந்த வைகாசி மாசம் 31ஆம் தேதி வரைக்கும், கிட்டத்தட்ட ஜூன் 14ஆம் தேதி வரைக்கும் இந்த சூரிய பகவான் ரிஷபராசியில தான் இருக்க போறாரு. அப்ப அரசுக்கு கொஞ்சம் நெருக்கடிகள் இவையெல்லாம் வருவதற்கான ஒரு காலகட்டமாக இருக்கும். அங்கங்க மக்களுடைய இதெல்லாம் இருக்கும். செவ்வாய் என்கிறது நெருப்பு கிரகம். அது நல்ல ஒரு நெருப்பு கிரகமாக இருக்கிறதுனால தான் அது இன்னைக்கு காலையில 6:52 புனர்பூசத்துக்குள்ள நிற்கும் பொழுது மண்டை காற்றில் இருக்கக்கூடிய பகவதி அம்மன் கோயில் தீ விபத்து ஏற்பட்டிருக்குது. ஒரு கோயில் கோபுரமோ இல்ல ஒரு கோயில்லையோ தீ விபத்து ஏற்பட்டது அப்படின்னா அந்த நாட்டுல அண்டை அயலார் நாடுகளோட போர் வருவதற்கான வாய்ப்பு இருக்கும், இல்லாட்டி உள்நாட்டு கலவரங்கள் இருக்கும் அப்படிங்கிறது ஜோதிட பிரசன்னத்தில் சொல்லக்கூடிய ஒரு காரணம். அப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் கிரகங்களுடைய பார்வை சரியில்லாம இருக்குது. ஏன்னா இந்த கிரகங்களுடைய பார்வை ஒன்றுதான். அதனாலதான் குரு பார்வை வர்றதுனாலதான் குரு பலம் வருது அப்படின்னு நம்ம சொல்றோம். குரு இருக்கிற இடத்துல இல்ல, அவர் பார்க்கிற இடத்த பலப்படுத்துவாரு. சனி இருக்கிற இடத்த சிறப்பா இருப்பார், பார்க்கிற இடத்த பாதிப்பை தருவாரு, நல்வழிப்படுத்துவார். பாதிப்பு என்னன்னு நல்வழிப்படுத்துவாரு. அப்ப ஒருவருடைய வாழ்க்கையில மிக முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிரகங்களுடைய பார்வையில தான் நிறைய முன்னேற்றங்கள் வரும். தசாபுத்திகள் இருந்தாலும் கூட அவர்கள் பார்வை சேர்க்கை இது 2 தான் பெருச பாதிப்பாக கொடுக்கும். செவ்வாய் பகவான் 4ஆம் வீட்டுல பார்த்தாருன்னு வச்சுக்கீங்க, வீடு மனை நிலம் இவதெல்லாம் அற்புதமான ஒரு வாழ்க்கையை நமக்கு சொந்த வீடு. ஏன்னா நிலத்துக்கு காரகர் செவ்வாய். நிலம் சொந்த வீடு இல்லாதவங்களுக்கெல்லாம் இவர் பார்வை படும்பொழுது, நல்ல நிலையில் படும்பொழுது ஏதோ ஒரு வீடு ஒரு மனை ஒரு காக்ரவுண்டாவது வாங்குற மாதிரி ஏற்படுத்தி விட்டுட்டு போயிடுவாரு. 7ஆம் வீட்டை பார்க்கும் பொழுது காதல் திருமணம் நடக்கும். ஏன்னா ஒரு தைரியம் வரும். செவ்வாய் தைரிய காரகன், மனைவி மங்கள காரகன், மனைவி வழியில சொத்து வரும். திருமணத்திற்கு பின்பு
பெண்கள் தொடர்பால் யோகங்கள் வரும், நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. 8ஆம் வீட்டை பார்த்தா சண்டைகள் குறையும், பிரச்சனைகள் தீரும், காதல் மனத்திற்கு தகுந்தவாறு வாழ்க்கை அமையும், விபத்திலிருந்து தப்பிக்கலாம், மனை நிலத்துக்கு அமோக லாபம் உண்டு. இதெல்லாம் செவ்வாய் நல்ல நிலையில் இருந்து, அவர் சுபராக இருந்து, சுபரோட பார்வையில் இருந்து இதெல்லாம் தருவார். ஆனால் புதன் அப்படி கிடையாது. அவருடைய 7ஆம் பார்வை பட்டா கலைத்துறையில் எதிர்பாராத முன்னேற்றம் ஏற்பட்டு புகழ் மலையை புகழ் மாலை நம்ம கழுத்தில் வந்து ஏறி நிற்கும், ஆரோக்கியம் குறைவின்றி காணப்படும். மாமன் என புதன்கிறத மாமன் உறவு முறை, அந்த நல்ல தொடர்பு, நிறைய லாபங்கள், இதையெல்லாம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பை தரும். ஏன்னா ஆனால் புதன் வக்கரமாகி உட்கார்ந்துட்டு இருக்காரு. சனி வந்து சகோதர ஸ்தானத்தை பலப்படுத்தும். ஆனா இங்க வக்கரமான சனி சகோதர காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயை சமசத்தம பார்வையாக பார்க்கிறாரு. சொத்துக்கள் கையை விட்டு போகக்கூடிய ஒரு வாய்ப்பை அது ஏற்படுத்திடும். இந்த சனி செவ்வாய் கடன் வரும். 3ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது மட்டும் நல்ல கொஞ்சம் பலனே அவர் கொடுப்பாரு, நல்ல நிலையில இருந்தாருன்னா. ஆனா 7ஆம் வீட்டை அவர் பார்க்கும் பொழுது ஆட்சி வக்கரமாக இருந்து நீச்ச செவ்வாயை அவர் ஒரு வக்கர கிரகம் நீச்சகதை பார்க்கும் பொழுது அது காரிய தாமதம் இருக்கும். அது கலத்திரஸ்தானமாக வரும் பொழுது அதுல கொஞ்சம் பிரச்சனைகளை கொஞ்சம் கொடுக்கும், பிரிவினையை ஏற்படுத்தும். இதே சனி பகவான் 10ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது சொந்த தொழில் முன்னேற்றம் இதெல்லாம் கிடைக்கும். அரசு பணியாளர்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். ஆனால் இப்போ ஆட்சி வக்கரத்தினால இதெல்லாம் கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்புகள் தான் இருக்குது. இவ்வாறாக கிரக நிலைகள் இருக்கும் பொழுது இந்த ஜூன் மாதம் முழுவதும் செவ்வாயுடைய இந்த தன்மையையும் சனி, செவ்வாய் என்பது மாத கிரகம், சுக்கிரன் மாத கிரகம், சூரியன் சுக்கிரன் புதன் செவ்வாய் இவர்கள்லாம் மாத கிரகங்கள். ஆனால் செவ்வாய் மட்டும் அதிகப்படியாக 1.5 மாதம் ஒரு ராசியில் இருந்துருவார். அப்படிதான் இப்போ வந்து கடகத்தில் உட்காந்துட்டாரு. நீச்ச வீட்டில் ரொம்ப நாள் உட்காருவது தவறு கிடையாது. ஆனால் சமசத்தம பார்வையில் தான் இங்கே பிரச்சனை. இவ்வாறாக இருக்கும் பொழுது கொஞ்சம் நெருக்கடிகள் வரும். அதாவது செவ்வாய் கோபமாக இருந்தால் நியாயமான ஒரு விஷயத்துக்கு கோபப்படும் பொழுது நல்லதை கொடுத்துருவாரு. அதே சமயத்தில் நீச்ச செவ்வாய் சனியின் பார்வையில் இருக்கும் பொழுது வரட்டு பிடிவாத கோபம், என்ன ஏதுன்னு தெரியாம ஷார்ட் டெம்பர் ஆகிறாங்களே, அந்த மாதிரியெல்லாம் ஒரு பதட்டம், கோபம் இவையெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே சமயத்தில் புதன் வக்கரமாகி புத்திகாரகன் வக்கரம் அஸ்தமனம் வேற ஆயிடுறாரு. சூரியன் கூட போய் நிற்கும் பொழுது அவரும் கிட்டத்தட்ட 20/6/2021 தான் அவரு அஸ்தமனத்தை விட்டு வெளியில வர்றாரு. 10த்துக்கு குரு வக்கரமாகி கும்பராசியில இருக்கும் பொழுது பரணி கேட்டை, அஸ்வினி பரணி கேட்டை இந்த 3 நட்சத்திரங்களுக்கும் கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும். குரு பகவான் குரு நல்லவர் தான், ஆனால் சில சமயம் அவர் நிற்கிற இடம், அவர் வக்கரமாகி உட்கார்ந்துட்டு இருக்கிறது, இதையெல்லாம் நம்ம கணக்கில் பார்த்துக்கணும். சனி பகவான் அவரும் பார்த்தீங்கன்னா அவர் உட்கார்ந்துருக்க திருவோண நட்சத்திரத்துக்கு பரணி ரேவதி 3-4 பாதங்கள், விசாகம் 4ஆம் பாதம் இது பாதிக்கப்படும். இது ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். எப்போ அப்படின்னா 23/5/2021 11/10/2021 வரைக்கும். சரிங்களா? சரி, இவை எல்லாமே உங்களுக்கு பயமுறுத்துறதுக்காகவோ இல்லை நெகட்டிவாக இருக்குதோ அப்படிங்கிறதுக்காகவோ இல்லை, இதெல்லாம் வந்து இப்படி இருக்குது இப்பொழுதனைக்கு இவங்க நெகட்டிவாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நிறைய கமெண்ட்ஸு, ஃபோன் காலு. ஏன் அப்படின்னா இப்போ செவ்வாய் போய் நீச்சமாக உட்காந்து இங்கே அவர் இருக்காரு, ராகுவின் பார்வையில் வர வந்து உட்கார்றாரு. அப்போ ராகு செவ்வாய் இருக்கும் பொழுது செவ்வாய் ரத்தக்காரகன், ராகு ரத்த கூட, 10த்துக்கு சூரியன் உட்கார்ந்துருக்கு. அப்போ வாகன விபத்துகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. சனி ஆட்சி வக்கரத்துல உட்கார்ந்து பார்க்கிறாரு, இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி கிரகங்கள் கோச்சாரத்துல இருக்கும் பொழுது இதுல நிறைய பேருக்கு வந்து தசாபுத்திகள் வந்து 6, 8, 12 தசாபுத்திகள் இருந்தாலோ
இல்லை நல்ல தசாபுத்திகள் இருந்தாலும் அந்த கிரகம் வந்து 6, 8, 12 அதிபதிகளுடைய நட்சத்திர சாரத்தில் நின்றுதுன்னா நல்ல பலனை தருவதற்கான வாய்ப்பு இருக்காது. இல்லை அவயோகியாக வந்தாலோ உப அவயோகியாக இருந்து தசா நடத்தினாலோ கண்டிப்பாக பிரச்சனையை கொடுக்கும். ஸோ இவ்வளவு இருக்கு ஜோதிடத்தில். அப்படி இருக்கும் பொழுது இங்கே ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இந்த காலகட்டங்கள் இப்படி இருக்கும் பொழுது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பிரச்சனை வருதுன்னு மட்டும் நான் சொல்லிட்டு போகிறது கிடையாது. ஏன் அப்படின்னா, நீங்கள் பிரச்சனையில் தவிக்கணுங்கிறது என்னோட இதே கிடையாது. மக்களுக்கு பிரச்சனையும் கொடுக்குறேன், அதுக்குரிய பரிகாரத்தையும் நான் கொடுக்குறேன். அதுக்குள்ள ஸ்லோகம் எல்லாத்தையும் சொல்லுங்க அப்படின்னு. யாருக்கு அதாவது நல்ல அறிவுரைகள் கூட அவங்களுக்கு நல்ல காலம் இருந்தாதான் அதை கண்ணில் பட்டு அதை விடாம அவங்க செய்வாங்க. இதுதான் நிசர்த்தன உண்மை. இதுதான், ஏன்னா கிரகத்தின் கீழே தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். சரிங்களா? அதனால இதை வந்து ஒவ்வொரு இதுவும் இந்த மாதிரி நெகட்டிவாக சொல்லுது அப்படின்னா, நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறத சொல்கிறதுக்கு நாங்கள் வேண்டாம். ஏன்னா சந்தோஷமாக இருக்கிறப்ப அதை நீங்கள் கேட்கணும்னு கூட இல்லை. அது ஆட்டோமேட்டிக்காக இருக்கும் பொழுது எல்லா கஷ்டத்தையும் மறந்துடுவீங்க. ஆனால் கஷ்டம் வரும்பொழுது இந்த காலகட்டங்கள் இப்போ 59 நாட்களுக்கு இந்த 12 ராசிகளில் யார் யார் பத்திரமா இருக்குன்னு தனித்தனியாக கொடுக்கும் பொழுது கொடுத்துட்றேன் நான். அதுக்காக மட்டும்தான் இந்த பதிவு. அது முதல்ல 12 ராசிக்காரர்களும் புரிஞ்சுக்கிங்க. எப்பயுமே என்னுடைய பதிவு ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு அதை சொல்லும் பொழுதே கூட எந்த கடவுளை பிடிச்சிக்கிட்டா வெளியில வர முடியுங்கிற அந்த பரிகாரம் மந்திரங்கள் இது எல்லாமே வீடியோல வரும், இல்லை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்துகிட்டு இருக்கும். கண்டிப்பா இருக்கும், இல்லாமலாம் இருக்கவே இருக்காது என்னோட வீடியோல. அது முதல்ல புரிஞ்சுக்கிங்க, புரிஞ்சு ஃபாலோ பண்ணுங்க தயவு செய்து. நீங்கள் எல்லோரும் இன்புற்று இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம் எப்பயுமே. ஏன்னா யாரும் கஷ்டப்பட்டுறக்கூடாது. படித்த படிப்பு மற்றவங்களுக்கு உபயோகமாக இருந்தாதான் அந்த படித்த படிப்புக்கும் மரியாதை. அதனால ஃபாலோ பண்ணுங்க. 12 ராசிகளுக்கும் இந்த 59 நாட்கள் இந்த செவ்வாய் பகவான் என்ன தரப்போகிறார், 21 நாட்கள் புதன் வக்கரமாயி அவர் என்ன கொடுக்க போறாரு, இதுலக்கு அஸ்தமனம் வேற ஆகுறாரு. சனியும் சூரியனும் கிட்டத்தட்ட 14 நாட்கள் அவங்க 2 பேரும் திரிகோணத்துல சந்திச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்படியெல்லாம் இருக்கும் போகக்கூடிய காலகட்டத்துல ராகு கூட இருக்காரு. எப்படி நம்ம இருக்கணும், என்ன மாதிரி எல்லாம் இருக்கணும், எப்படி பரிகாரம் செய்யணும், ஏன்னா ஸ்லோகங்கள் எல்லாமே வீடியோவில் வரும். வரலைனாலும் 12 ராசிக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன், எழுதி வச்சுக்கிங்க, ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா? 12 ராசியுடைய பலனை பார்ப்போம். ரிஷப ராசி நேயர்களே, ஜூன் 1ஆம் தேதியில் இருந்து 30ஆம் தேதி வரைக்கும், வைகாசி 18லிருந்து 31, ஆணி 1லிருந்து 16 இருக்கக்கூடிய இந்த நாட்களில் மாத கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இவர்களுடன் சேர்ந்து வருட கிரகமான குரு, சனி, ராகு, கேது 2 நாளைக்கு ஒரு ராசியில் அமரக்கூடிய சந்திர பகவான் இவர்கள் என்ன பலனை தரப்போகிறார்கள்? உங்க ராசியில தான் கிருத்திகை 2, 3, 4 என்று சூரியனுடைய நட்சத்திரம், ரோகிணியுடைய 4 பாதங்கள், சந்திரனுடைய நட்சத்திரம் ரோகிணி, மிருகசீரிஷபம் செவ்வாயின் நட்சத்திரம் 1, 2 இந்த நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய ராசி உங்க ராசி. உங்க ராசி அதிபதி சுக்கிரன், அவர் ரிஷபத்திலேயே அமர்ந்து இருக்கிறாரு. சுக்கிர பகவான் 22/6/2021 கடகராசிக்குள் அவர் செல்ல போகிறார். அங்க செவ்வாயும் அங்க அமர்ந்திருப்பார். ஏன்னா இந்த மாதம் முழுவதுமே செவ்வாயும் புதனும் தனது ஆதிக்கத்தில் அதிகமாக செயல்படக்கூடிய மாதம். செவ்வாய் மங்கள காரகன். உங்க ராசி உங்க ராசிக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் பகவானவர் 7க்கும் 12க்கும் அதிபதி. கலத்தரம், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள், அயன சயன சுகம். அந்த அதிபதி போய் 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்துல நீச்சமாகி உக்காடுறாரு. 9ல வந்து உட்கார போகிறார். 10ஆம் இடத்தில் குரு பகவான் நீச்சமாகி உட்கார்ந்திருக்காரு. இப்போ அதே சமயத்துல சனி 9ஆம் இடத்தில் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய யோகாதிபதி என்று சொல்லக்கூடியவர் ஆட்சி வக்ரமா போய் உங்க ராசியில இருக்கக்கூடிய ராகுவோடையும் சூரியனோடையும் திரிகோண சந்திப்பில் இருக்கிறார். உங்க ராசி அதிபதி மிதுனத்துல போய் உட்கார்ந்துட்டாரு. அவர் மிதுனத்திலையும் கடகத்திலையுமாக மாறி உட்கார போறாரு. உங்களுக்கு உங்க ராசிக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா 2, 3லையும் அவர் போய் நிக்க போறாரு. குடும்பஸ்தானத்திலையும் 3ஆம் இடத்துலயும் உட்கார போறாரு. உங்க ராசி அதிபதி உட்கார்றது சிறப்பு கிடையாது. சுக்கிரன் போய் புதன் வீட்டில் அமர்றது ஒரு வகையில நட்பு வீட்டில் போய் உட்கார்றாரு. அங்க பெருசா பாதிப்பு அங்க தராது. ஆனா அதே சுக்கிரன்
பார்த்தீங்க அப்படின்னா 22/6/2021 பகல் 2:22 கடகத்தில் போய் உட்காந்துருவாரு. அது பாதகாதிபதி இடம். அதுக்கப்புறம் பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் 22க்கு அப்புறம். சரிங்களா? பகை கிரகமான சூரியனும் ராகுவும் தொழில்ஸ்தானத்துல பகை கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியனும் குருவும். ஏன்னா 11ஆம் இடத்தில் 10ஆம் இட ஜீவனஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்துட்டாரு. 11ஆம் அதிபதி 10க்கு வந்துட்டாரு. அதே சமயம் சூரியன் சுகஸ்தானாதிபதி உங்க வீட்டில் வந்து உட்காந்துட்டு இருக்காரு. அவரு உங்களுக்கு பகை. சுக்கிரனுக்கு வேதகன், சூரியனுக்கு வேதகன் சுக்கிரன். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில புதன் பகவான் உங்க ராசியில 2ஆம் வீட்டு அதிபதி, தனம் குடும்ப வாக்குஸ்தானாதிபதி புதன் வந்து உங்க ராசியில அஸ்தமனம் வக்ரம் ஆகி ஒரு 21 நாட்கள் உட்கார போறாரு. செவ்வாய் முயற்சி ஸ்தானத்துல உட்காருது நீச்சமாயி. இதுதான் கிரக நிலைகள். அப்ப என்ன பலனை இந்த கிரகங்கள் நமக்கு கொடுக்கும் அதை பார்க்கணும் இல்லையா? குரு பார்க்கிறாரு, இதெல்லாம் செய்யறாரு, சனி பார்க்கிறாரு, அது நிறைய கொடுத்தாச்சு. குரு சனி வக்ரத்துல இருந்தாலும் கூட புதன் பகவான் உங்க ராசியிலே இருக்கும் பொழுது அலைச்சல் அதிகமா கொடுப்பாரு. மரியாதை கொஞ்சம் குறையும். தன நஷ்டம் விரயம் கொஞ்சம் ஆகும். இது புதன் வந்து உங்க இடத்துல வந்து உட்கார்றது. செவ்வாய் 3ஆம் இடத்துல வந்து உட்காரும் பொழுது நோய் அகலும், பணவரவு கொஞ்சம் அதிகரிக்கும், வரவேண்டிய பணம் கொஞ்சம் வரும். வயதுல சிறியவர்களாக இருக்கக்கூடிய டீனேஜ் பசங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும். உடல் நலத்துல கவனம் தேவை. நண்பர்கள் உறவினர்கள் அடிக்கடி வந்து போவாங்க. அதே நேரத்துல விரயமும் ஆகும் அவர்களுக்காக. அதை கொஞ்சம் பார்த்துக்கங்க. 3ஆம் இடத்தில் செவ்வாய் வந்து உட்காரும் பொழுது, ஏன்னா விரையாதிபதி வந்து உட்கார்றாரு, அதை பார்த்துக்கங்க. கணவன் மனைவிக்கு உறவு கொஞ்சம் சுகமாக போய்கொண்டு இருக்கும். வெளியூர் பயணங்கள் ஆபத்தில் முடியும். அதனால் இந்த மாதம் முழுவதும் பயணம் மேற்கொள்ளாமல் இருக்கிறது, பயணத்தை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். அதை பார்த்துக்கங்க. அதே சமயத்தில் புதன் வந்து உட்காரக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பணம் விரயமாகும். கெட்டவர்களுடைய சகவாசம் வந்து உட்காரும். ஏன்னா புதன் வந்து வக்கரமாகி அஸ்தமனம் ஆயிட்டாரு, புத்தி வேலை செய்யாது. வாக்குஸ்தானம், ஏன்னா அவரே 5ஆம் அதிபதி, பூர்வ புண்ணிய அதிபதி. பிள்ளைங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இல்லாம சகவாசம் கெட்டு அதனால் அவப்பெயர் பிள்ளைகளால் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மேலதிகாரிகளுடைய ஆதரவு குறையும், அவர்களால் தொல்லையும் ஏற்படும், கவனம் தேவை. செய்யும் தொழிலில் முன்னேற்றம் இருக்காது. ஏன்னா 10ல போய் குரு உட்காந்து வக்ரம் ஆயிட்டாரு ஜீவனஸ்தானத்துல, தொழில் ஸ்தானத்துல. 6ஆம் அதிபதி சுக்கிரனும் போய் பார்த்தீங்க அப்படின்னா அவரும் போய் 2ல உட்காந்துருக்காரு. ஏன்னா அவர் தான் 6ஆம் அதிபதி, சர்வீஸ், வேலை, இதெல்லாம். பிள்ளைகளுக்கும் கணவனாக இருந்தா மனைவி, இவர்களுக்கு குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு உடல் உபாதைகள், உடல் ஆரோக்கியம் கெடுவதற்கான வாய்ப்பு இருக்குது இந்த புதனால. அதனால கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்பட்டால் மட்டுமே வெற்றி அடைய முடியும். தந்தையின் உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை. 9ஆம் அதிபதி 9ஆம் இடத்திலேயே உட்கார்ந்து சூரியனும் சனியும் 15 நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா திரிகோண சந்திப்புல இருக்கிறாங்க, ஜூன் 14ஆம் தேதி வரைக்கும். அதனால கொஞ்சம் தந்தையின் உடல்நிலையில் கவனம் தேவை. அவர்களோட வாக்குவாதம், சண்டை, சச்சரவுகள் இதெல்லாம் வச்சுக்காதீங்க. 5ஆம் அதிபதி வந்து உங்க ராசியிலேயே உட்காந்து அவர் வக்கரம் அஸ்தமனமானால பூர்வீகத்துல ஏதாவது பிரச்சனை இருந்தா இப்ப அதை நோண்டி கலராதீங்க, தயவு செஞ்சு விட்டுடுங்க. 3ஆம் இடத்தில் வந்து விரையாதிபதி வந்து செவ்வாய் காரகன், சகோதரர் காரகன் உட்கார்ந்து இருக்கிறதுனால இளைய சகோதரன் சகோதரிகளுக்குள் பிரச்சனை, வாக்குவாதம், மன கசப்பு இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்பட்டீர்கள் என்றால் இந்த மாசம் எதையும் நம்ம வச்சுக்காம சரி பார்ப்போம் அப்படின்னு ஏதாவது கொஞ்சம் அமைதியான ஒரு காரணத்தை சொல்லிட்டு தள்ளி இருக்கிறது கொஞ்சம் சிறப்பு. இல்லை அப்படின்னா அது பெரிய பிரச்சனை ஆகி உறவுக்குள் விரிசல் வருவதற்கு, சகோதர உறவுக்குள் விரிசல் வருவதற்கான காலகட்டமாக இருக்கு. கவனத்துல இருங்க, உங்க உடல்நிலையில பார்த்துக்கங்க. ஏன் அப்படின்னா
திரையாதிபதி வந்து 3ல் உட்கார்ந்துருக்காரு. அது உங்களுடைய ஆயுள் ஸ்தானத்துக்கு 8ஆம் இடமாக இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுடைய உடல்நிலையை பார்த்துக்குங்க. உணவில் அடிக்கடி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா துவரம் பருப்பை எடுத்துக்குங்க. ஏன்னா செவ்வாயுடைய காரகத்துவம் துவரம் பருப்பு. அதை உடம்புல நிறைய சாம்பாராகவோ இல்லை அந்த துவரம் பருப்பு உங்களுக்கு என்ன விதமாக செஞ்சு சாப்பிட்டா பிடிக்குமோ அதையெல்லாம் சாப்பிட்டுக்குங்க. மாதுளம் பழம் தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். இரத்த காரகன் 3ஆம் இடத்துல இருந்து சனியின் பார்வையில் இருக்கும் பொழுது ரத்தம் அது சிகப்பு அணுக்களுடைய கவுண்டிங் குறைவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். இம்யூனிட்டி பவரை ஏற்றிக்கிறதுக்காக நீங்க மாதுளம் பழத்தை எடுத்துக்கொள்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு. சரிங்களா? இதை மேற்கொண்டீர்கள் என்றால் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அதே நேரத்தில் அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், இல்லை சீருடை போட்டு இருக்கக்கூடியவர்கள், சீருடையில் இருக்கக்கூடியவர்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆர்மியிலிருந்து நேவி, போலீஸ், மருத்துவர், செவிலியர் எல்லாருமே யார் யூனிஃபார்ம் செக்யூரிட்டி போட்டுட்டாலும் அவர் இந்த செவ்வாய் காரகத்துக்குள்ளே வந்துடுவாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க. சிறு சிறு விபத்துகள் வருவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்குது. கவனத்துடன் செயல்பட்டீர்கள் என்றால் உங்களுக்கு ரொம்ப நல்லது. அதே சமயத்தில் இந்த மாதத்தில் வரக்கூடிய, ஏன்னா உங்கள் ராசியில தான் சந்திர பகவான் உச்ச மூல திரிகோணம் ஆவார். 7/6/2021 திங்கட்கிழமை வரக்கூடிய சோம பிரதோஷம் அன்று சிவபெருமானை வழிபாடு செய்யும் பொழுது, ஏன்னா சூரிய பகவான் உங்களுடைய ராசியில் இருக்கும் பொழுது நீங்க சிவபெருமான் சூரியனுடைய அதிதேவையான சிவபெருமானை வழிபாடு செய்தீர்கள் என்றால் மிக நல்ல ஒரு பலனை உங்களால் கண்டிப்பாக கிடைக்கும். அப்பொழுது இந்த பிரதோஷம் அன்று அன்னையையும் சேர்த்து வணங்கும் பொழுது, சுக்கிரன் என்பது பெண் தெய்வத்திற்கு உரிய கிரகம். ஏன்னா சந்திரன் என்றாலே பெண் கிரகம். அதனால நீங்க அந்த சோம பிரதோஷம் அன்று சிவபெருமானுக்கு கோயில் திறந்துட்டாங்கன்னா உங்களால் முடிஞ்சதை செய்ய, ஏதோ ஒரு அந்த பிரதோஷத்துக்கு ஏதோ ஒரு நைவேத்தியம் செய்து அங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுங்க. அன்னதானம் கொடுக்கறது ரொம்ப சிறப்பு இல்லையா? பால், தயிர் இவற்றை அபிஷேகத்திற்கு கொடுத்து கண்ணால பார்த்து அதை நீங்க வணங்கிக்கிட்டு வந்தீங்கன்னா அந்த பிரதோஷத்தை நேரத்துல இந்த மாதம் முழுவதும் கிரகங்களுடைய பாதிப்புகளிலிருந்து கொஞ்சம் தற்காத்து கொள்ள முடியும். சரிங்களா? அதனால அதை நீங்க மேற்கொள்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். வண்டி வாகனத்துல பிள்ளைகளுக்கும் சரி நீங்களும் செல்லாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம். கொஞ்சம் கவனத்துல இருங்க. ஏன்னா ஏற்கனவே ராகு உட்கார்ந்து இருக்காரு, அவர் கூட சூரியன் சேர்ந்துட்டாரு. சுகஸ்தானாதிபதி சுகத்தை கெடுக்கக்கூடியவராக இருக்கு. அதாவது சுகத்தை அனுபவிக்க தூண்டி விட்டுட்டு அதுல விபத்துகள் வருவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி விட்டுரும். ஏன்னா ராகு சூரியனை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணும், அடக்கும். ஏன் அப்படின்னா 10ஆம் தேதி சூரிய கிரகணம் நமக்கு தெரியாட்டினால ராகுவோட நிற்கும் பொழுது அதிக பாதிப்பை ரிஷபராசி தான் அனுபவிக்க போறார்கள். அதனால அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஏன்னா ராகுவி நட்சத்திரத்தில் தான் சூரியன் நீச்சம். அதனால அதோடைய பாதிப்பு கொஞ்சம் அதிகமாக ரிஷபராசிக்கு தான் இருக்கும். கொஞ்சம் கவனத்துடன் செயல்பட்டீர்கள் என்றால் 10/6/2021 இருக்கக்கூடிய சூரிய கிரகணத்துக்கு வெளியில வர வேண்டாம். கொஞ்சம் வீட்டிலேயே அமைதியா இருங்க. எனக்கு கிட்டத்தட்ட 5 மணி நேரம் நடக்க போகுது சூரிய கிரகணம். நம்ம எல்லைக்குள்ள அது தெரியாட்டினாலும் கிரகங்களுடைய கிரகணம் தெரியாட்டினாலும் அந்த கிரகணத்துடைய பாதிப்புகள் கொஞ்சம் அந்த கதிர்வீச்சுக்களுடைய தன்மைகள் நமக்கு கொஞ்சம் வைப்ரேஷனை ஏற்படுத்தும். ஏன்னா சூரியன்கிறது ஆத்ம காரகன். அப்ப ஏதாவது நம்ம ஒன்று டக்குன்னு யோசிக்காம செஞ்சிடக்கூடிய ஒரு செயல்பாடை வீட்டுக்குள்ள இருந்தாலே அது ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உண்டு பண்ணும். அதனால கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கிறது மிக சிறப்பு. உணவுல துவரம் பருப்பை கண்டிப்பாக அதிகமாக எடுத்துக்கங்க. 3ஆம் இடத்தில் முயற்சி ஸ்தானத்துல வந்து உட்கார்ந்துருக்காரு செவ்வாய், அதை கவனத்துல வச்சுக்கிங்க. சிவன் வழிபாடு, சிவனுடன் இருக்கக்கூடிய அம்பாள் வழிபாடு, அர்த்தநாரீஸ்வரருடைய வழிபாடு இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு நன்மையை தரும். நீங்கள் எல்லோரும் இன்புற்று இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களது நோக்கம். அடுத்தது மிதுன ராசியில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.